கறி குழம்பை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்பு. ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். காலிஃப்ளவரை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த காலிஃப்ளவரை வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதே கடாயில் கொஞ்சம் வெங்காயம், சீரகம், சோம்பு, மிளகு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற விட்டுருங்க. ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பட்டை, லவங்கம், வதக்கி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் மசாலா, வீட்டு மிளகாத்தூள், காஷ்மீரிக் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா நல்லா ஊறி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.